லூக்கா 24:44 வாசிக்கலாம். லூக்கா 20. அவரை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அல்லேலூயா. அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொண்டு வந்தார்? நியாயப்பிரமாணங்களில் என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணத்திலும் அப்படின்ற நியாயப்பிரமாணம் என்ன? ஆதியாகும், யாத்திராகும், லேவியராகும், என்னாகும், உபாகம், இந்த 5 புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து தான் அவர் என்ன பண்ணாரு? சீசர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டே வந்தார். அல்லேலூயா. ஏன் பேசினாரு? இந்த 5 புத்தகத்துல இருந்து ஏன் பேசினார்? அதை ஏன் பேசினார்? மோசே எழுதினது அந்த 5 புத்தகத்திலிருந்து ஏன் பேசினார்? ஆண்டவர் ஏமா எழுதினார்? பின்னாடி அங்கேயே ஆன்சர் பாருங்க. அங்க என்ன போட்டிருக்கு? இல்ல, என்னை குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆதியாகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, யாத்திராகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதுக்கு அடுத்தது எண்ணாகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உபாகத்துல லேவியராகத்துல என்னை குறித்து என்ன பண்ணிக்கிறது? எழுதியிருக்கிறது. எடுத்து நானே பேசுறேன் அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ இந்த 5 புத்தகத்துல இதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாண புத்தகங்கள். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் செய்யறாரு, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் அப்படின்னா என்ன? இயேசுவா புஸ்தகத்திலிருந்து சங்கீத தவிர மல்லிகை வரைக்கும் இதெல்லாம் யார் எழுதுது? தீர்க்கதரிசன ஆகமம். இதுல இருந்து இயேசு என்ன பண்றாரு? அங்கங்க அவரை குறித்து என்னென்ன எழுதி இருக்குது, எந்தெந்த அதிகாரத்துல என்னை பற்றி எழுதி இருக்குது, அதெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு? அவங்க மத்திய பேசுறாரு. வேற யாரும் என்ன பண்ணல, தனியா எதுவும் பேசல. அங்க என்ன எழுதி இருக்குதோ அதை குறித்து அவர் பேச. ஏன் அதுல இருந்து எடுக்கிறாருன்னா, அதை எழுதி கொடுத்தவர் அவர் தான், அதை மறுபடியும் எடுத்து மக்களுக்கு மத்தியில் விதைக்கிறது அவர் தான். அல்லேலூயா. அதனால் அவர் என்ன செய்திருக்காரு? என்னை குறித்து எழுதியவைகளை அதெல்லாம் நிறைவேறணும். எழுதியவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது. அவரை குறித்து எழுதிறது எதெல்லாம் நிறைவேறணுமோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாரு? சொல்லினே வராரு. புரியுதுங்களா? அதுக்கடுத்து என்ன சொன்னாரு? சங்கீதங்களினாலும் என்னை குறித்து. அப்ப சங்கீதம் 150 சங்கீதங்கள். அந்த 150 சங்கீதத்துல இயேசு பற்றி இருக்கு. அல்லேலூயா. இப்போ அதுல என்னென்ன நிறைவேறணும் அதெல்லாம் பேசிட்டாரு. இன்னும் நிறைவேறதெல்லாம் நிறைய இருக்கு எல்லாத்துலயுமே. அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான். ஆண்டவர் சொன்னாரு, என்னை குறித்து எழுதிகள் எல்லாம் பாருங்க. என்னை குறித்து எழுதிக்கிறது. இப்ப சங்கீதத்துல நீ போய் பாக்குறீங்க. சங்கீதம் 3ஆம் சங்கீதம் எடுங்க. சங்கீதத்துல 3ஆம் சங்கீதத்துல அவரை குறித்து எழுதிதா பாருங்க. 3ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவு. சங்கீதத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தை எத்தனை இடத்துல வரும்? 8ஆம் வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சியும் சொல்லி, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். 2ஆவது வசனத்துல இருக்கு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. தேவனிடத்தில் அவன் ரட்சிப்பு இல்லை என்று. இதுல வந்து 2ஆம் வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு. அவன் 2ஆம் வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்போ 2ஆம் வசனத்துல சொல்றாரு. அதுக்கடுத்து எந்த வசனம்? 7ஆம் வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். 7ஆம் வசனத்திலையும்
ரட்சிப்பு என்ற வார்த்தை வந்திருக்கு. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகஞ்சர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு அப்போ ரட்சிப்பு என்ற வார்த்தை அங்க வந்திருக்குது, அது அண்டர்லைன் பண்ணணும். 2ஆம் வசனத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தை இருக்கிறது, அதை அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 7 பாத்தீங்கல்ல, 8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சேலா. அப்ப இங்க ரட்சிப்பு அண்டர்லைன் பண்ணும். இப்போ இங்கே வந்து இயேசு இந்த அதிகாரத்தில் என்ன வந்திருக்கிறாரு? ரட்சகராக வெளிப்படுகிறார். என்னை குறித்து எழுதியிருக்கு சொன்னவர் என்ன சொல்றாரு? நீங்க சங்கீதத்தில் போய் பார்த்தீங்கன்னா இது நிறைவேறல, ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம இதை பார்க்கிறோம். ரட்சகர் இயேசு. யாரு ரட்சகர்? இயேசு தான் ரட்சகர். அவர் தான் ரட்சிப்பு. அவர் தான் ரட்சிப்பு என்ற வார்த்தை எங்க வந்திருக்கிறது? பைபிள்ல நிறைய இடத்துல வந்திருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பு 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 என்ற வார்த்தைக்கு தான் தமிழ்ல வந்து மைய வார்த்தை. என்ன வார்த்தை? இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? இங்கிலீஷ்ல வந்து கீவேர்டு. என்னது கீவேர்டு? தமிழ்ல மைய வார்த்தை. இப்ப கீவேர்டுனா என்ன? அந்த அதிகாரத்துல ஒரு கீயா வேலை செய்யுது இந்த வேர்டு, இந்த வார்த்தை. இல்லையா? ஏன் அது வந்து 3 இடத்துல வரணும்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? சிஸ்டர் சொல்றாங்க திருத்துவம் அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் ஆண்டவர் 3 இடத்துல எழுதி வச்சிருக்கிறார்? 2-3 சாட்சி எங்க இருக்குது வசனம் பைபிள்ல? 2-3 சாட்சி இந்த வார்த்தை எங்க இருக்கிறது? 2-3 சாட்சி இந்த வார்த்தை பைபிள் எங்க இருக்கிறது? நீங்க எங்கனா பார்த்திருக்கிறீங்களா? இது வரைக்கும் எங்கனா இருக்கிறதா? 2 கொரிந்தியர் 13ல நீங்க வாசிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் 13:1ல இந்த 3 தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சியுடைய வாக்கினால் நிலைவரப்படும். சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரு? 2-3 சாட்சியுடைய வாக்கினால். ஏன் 2-3 தடவை சொல்றாரு? உபாகம் 19:15. உபாகம் 19:15 வசனத்தில் ஒருவர் எந்த அக்கிரமக்காரனையாவது எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சினால் நியாயத்திற்கு கூடாது. 2-3 சாட்சியுடைய வாக்கு 2-3 சாட்சியுடைய காரியம் நிலைவரப்பட வேண்டும். வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? யாராவது உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்காரு தப்பு பண்ணாரு, இல்ல உங்க மனைவி இப்படி பேசினாங்க, இல்ல உங்க பிள்ளைகள் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? நீங்க அந்த இடத்துல கோபப்படாம, அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படாம நிதானித்து இன்னும் ஒரு சாட்சிக்காக இல்ல 2 சாட்சிக்காக காத்திருக்கணும். சார் ஓகே, எங்க பையன் வந்து தப்பு பண்ணிட்டது, நாங்க ஒத்துக்கணும்னா இன்னும் 2 சாட்சி வேணும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா அங்க ஆண்டவர் நிலைவரப்பட வைப்பார். அவரை சமாதானப்படுத்திடுவார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கோவப்பட்டீங்கன்னா அங்க பிசாசு குட்டை கலகவே கலக்கிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதுக்கு? எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி? அப்ப அது நிலைவரப்படும். நீங்க உங்க பையனுக்கு வந்து உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க, அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்றாங்க எங்க பையன் நல்ல பையன், எங்க பையன் மாதிரி யாருமே உலகத்துல இல்ல அப்படின்னு பையனை பாத்தீங்க, நீங்க பாத்தீங்க, எல்லாம் பாத்தீங்க. இப்ப 2 சாட்சி உனக்கு வரணும். அது வரைக்கும் பழைய கல்யாணம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணி ஒரே சாட்சியில் அதை ஏற்றுக்கொண்டதுனால
பின்னாடி பையன் வந்து ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்கிறாருன்னு அப்புறம் தான் என்ன பண்ணுது, அந்த 2 மனைவி வந்து வீட்டாண்ட நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, நீங்க அவசரப்பட்டீங்க, எதை கல்யாணம் முடிச்சுட்டா போதுன்னு பொண்ணு அல்லையா, ஏதோ மாட்டினார ஒரு ஆள் அப்படின்ட்டு என்ன பண்றது, டக்குனு இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி அதை வேஸ்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு பிறகு கஷ்டப்பட்ட அழதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி வேணும், என்ன 2 சாட்சி அந்த ஊர்ல இருந்து யாராவது அவங்களுக்கு விரோதமா இருக்கு நமக்கே போன் பண்ணுவாங்க அல்லையா, பண்ணவால பண்ண மாட்டாங்கம்மா, பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட நினைவரை என்னன்னு யாருக்கு தெரியும், அந்த ஊர்லயே தெரியும் அல்லையா. அப்படி இல்லைன்னா ஆவியானவரே உனக்கு சொல்லுவார். நீ ஜபத்துல போய் காத்திருந்தனா, ஆண்டவரே இந்த மகன் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆவியானவரே சாட்சியை நிற்பார் அல்லையா. சிலர் ஏன் சொல்றாரு, எனக்கு பிதா சாட்சி இருக்கிறாரு, குமாரன் சாட்சி, நீ யாரும் சாட்சி வேணுன்றாரு அல்லையா. எனக்கு ஆவியானவர் சாட்சி, பிதா சாட்சி. அப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது யார் சாட்சி கொடுத்தது, யோவான் சொல்றாரு, இதோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாரு, உலகத்தை பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் இவரை என்ன சொல்றது, செருப்பு தொடர்த்து கூட எனக்கு என்ன இல்லை, நான் பாத்திரவான இல்லை. அவர் என்ன சொல்லிட்டு அப்படி என்ன சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் பாத்திரவானால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நீதி நிறைவேற இப்போது எனக்கு இடம் கொடுன்றாரு. அப்போது அவரு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. பிதா மேல சத்தம் விட, இவர் என் நேசகுமாரன்னு யார் சொல்றது, பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆவி என்ன சொன்னாரு, புறாயை போல இவர் மேல் வந்து இறங்குவார். அங்க இயேசு இருக்கிறார். அங்க யோமஸ்தானங்கன்னு ஒரு பரிசுத்த தீர்க்கதரிசி இருக்கிறாரு. பக்கத்துல யார் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டுடைய பரிசுத்தவான் நிற்கிறாங்க. இந்த சைடு சீசர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையுமே கூட வச்சுக்கிறாங்க அல்லையா. அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு எல்லாமே சாட்சி. அவர் சிலுவையில் அறையும் போது அவருக்கு சாட்சி யாரு, இயேசு சாட்சி யாரா இருந்தாங்க, ஒரு கல்லன், 2 கல்லன் இருக்கிறாங்க. அந்த 2 கல்லனும் யூதர்கள் தான், இயேசுவும் யூதன் தான். ரோமர் அரசாட்சி யாரும் சிலுவையில் அறைய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இயேசு சிலுவையில் அறைந்ததுக்கு நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொன்னாங்களே இல்லையா. 1 நூற்றுக்கு அதிபதி சொன்னாரு. இன்னொன்னு யார் சொன்னது, யூதாசு சொன்னாரு, குற்றமில்லாத ரத்தத்தை அப்படின்னு சாட்சி கொடுக்கிறாரு. அப்புறம் யார் சொன்னது, பிலாத்து சொல்றாரு, இவர் யாரு, நீதிமான் என்று சாட்சி கொடுத்தாரு. இப்படி 3 பேர் சாட்சி அங்க எழுதுவான் சாட்சி புத்தகத்துல அல்லையா. அப்ப எது சொல்ல வரணும் இதெல்லாம், ஏன் அங்கங்க 3 சிலுவையில் அறையும் போது 3 பேர் இருக்கிறார், 3 நாள் அவர் பூமியின் வயிற்றில் இருக்கிறாரு. அப்புறம் அவருடைய சிலுவையில 3 பாஷைகள் இருக்கிறது. எத்தனை பாஷை, 3 பாஷையில் எழுதி இருக்கு. என்னென்ன பாஷை, எபிரேயர் பாஷை, லத்தீன் பாஷை, கிரேக்கு பாஷை அல்லையா. ஏன் அதெல்லாம் எழுதி வைக்கணும், 3 பாஷை. இவ்வளவு எழுதிட்டு எப்ப 6 கூட நகுது, இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கல்லணை குறித்து எழுதியிருக்கிறது, 2 கல்லணை எழுதியிருக்கு. நம்ம அந்த எஃப்ஐஆர்ல பேர் இருக்குமா இருக்காங்க, கோர்ட்லயும் அவரு ஜட்ஜ்மெண்ட்ல அவரு பனிஷ்மெண்ட் கொடுத்து எழுதியிருக்கு. சிலவங்க என்ன சொல்றாங்க, உலகத்துல சில மதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இயேசு வந்தது உண்மைங்க, அவர் நடு ரோட்லயே என்ன பண்ணிட்டாரு, மறைஞ்சிட்டாரு, இன்னொரு தூக்கி சுருள் அரைஞ்சிட்டோம் சொன்னாங்களே இல்லையா. அப்ப இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி சிலவங்க இயேசு விட்டு விலகி போயிட்டாங்க. தந்திரமா பிசாசு வலை போட்டான், புரியுங்களா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட சிலருக்கு அந்த இடத்துல காவல் இருந்தவங்க அன்னைக்கே லஞ்சம் வாங்கிக்கின்னு இயேசு எங்க போனான்னு கேட்டா என்ன பண்ண, சீசர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பணத்தை வாங்கி கொண்டு தங்களை போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். பாருங்க, பணத்தை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை யார் தூக்கிட்டு போயிட்டு, சீசர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வேதத்தை தெளிவா என்ன பண்ணும், ஏன் வந்து ஆண்டவர் 3 முறை எடுக்க சொல்றாரு. எந்த ஒரு காரியத்தை எத்தனை சாட்சி, 2 அல்லது 3 சாட்சி அங்கே நிலைவரப்பட்டாதான் அது உறுதிப்படுத்தப்படும். இன்னொரு கூட வசனத்துடைய நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 18:16.
இவ்விதம் 18-14 18-16. 16 அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சியுடைய வாக்கினாலே சங்கதி எல்லாம் நிலைவரப்படும்படி 2 முறை உன்னுடன் கூட்டிக் கொண்டு போ. அப்போ என்ன சொல்றாரு? அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டி கொண்டு போ அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்ப எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 2-3 சாட்சியில வைத்திருக்கிறாரு. அதனால நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான். ஏன் 3 முறை தேடணும்னு கேட்டா, ஏன் பைபிள்ல சங்கீதத்துல 3 இடத்துல ரட்சிப்புன்னு வந்திருக்குதுன்னா, ஏன் ரட்சிப்புன்னு வந்திருக்குதுன்னா, இயேசு அந்த புஸ்தகத்துல என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சொல்லிதான் அங்க திருத்தமா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி எல்லா புத்தகத்திலையும் எப்படி இருக்கு? 3 இருக்கும். நீங்க போய் தேடணும். தேடி இன்னைக்கு சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை தேடு. காலையில் எழுந்து 5 மணிக்கு தேடும் போது 3 இடத்துல ரட்சிப்புன்னு வந்து என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு மைய வார்த்தை கீவேர்டுன்னு எழுதிக்கிறீங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் ஒரு நோட்ல ஹெட்டிங்ல அதிகார ஆராய்ச்சி என்ன பண்றீங்க? அதிகார ஆராய்ச்சி சாப்டர் ரிசர்ச்னு எழுதுறீங்க. அந்த அதிகார ஆட்சியில 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் எழுதிட்டு இங்க மைய வார்த்தை அப்படின்னு போட்டுங்க. ஹெட்டிங் என்ன போட்டீங்க? அதுல மைய வார்த்தையில 2ஆம் வசனம் 2, அப்புறம் 3ஆம் வசனம், சாரி 7ஆம் வசனம், அப்புறம் 8ன்னு போடுறீங்க. 8ன்னு போட்டுட்டு பக்கத்துல என்ன எழுதுறீங்க? ரட்சிப்பு என்ற வார்த்தை எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க? ரட்சிப்பு அப்படின்னு எழுதுறீங்களா? இப்போ உங்க நோட்ல எழுதுறீங்களா இல்லையா? நோட்டை மூடி வச்சு உட்காந்துக்கிறீங்களா? உங்க நோட்ல என்ன பண்ணணும்? இப்போ ஒரு மைய வார்த்தை போட்டீங்களா? மைய வார்த்தை இங்கிலீஷ்ல நீங்க என்ன பண்ணணும்? கீவேர்டுன்னு எழுதணும். அதுல 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், அப்புறம் 8ஆம் வசனம் அது போட்டுட்டு ரட்சிப்புன்னு எழுதிட்டீங்க. என்ன எழுதிட்டீங்க? ரட்சிப்பு. இப்போ மைய வார்த்தை எழுத்தாச்சு. மைய வார்த்தைனா என்ன? மைய வார்த்தை என்னமா? அதெல்லாம் ரட்சிப்பு. மைய வார்த்தைன்னு எதுக்கு சொல்லுவோம்? மைய வார்த்தை எதுக்காக நம்ம அந்த மைய வார்த்தை எதை குறிக்கிறது? இது இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துடைய குணங்களை குறிக்கிறது. புரியுதா இல்லையா? கிறிஸ்துடைய குணம் என்ன? அவருடைய குணம் என்னமா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். அதான் அவருடைய குணம். புரியுதுங்களா? அப்படி ஒரு வார்த்தை கிறிஸ்து வெளிப்படுறாரு. அவருடைய அநேக குணத்திலிருந்து ஒரு குணம் வெளிப்பட்டுச்சு. என்ன குணம்? ரட்சிப்பெற்ற குணம் வெளிப்பட்டுச்சு. சங்கீதம் 1ல் அவர் குணம் என்ன வெளிப்பட்டுச்சு? மணி என்று வெளிப்பட்டுச்சு. சங்கீதம் 2ல் போய் பார்த்தீங்கன்னா கோபம்ன்ற வார்த்தை வெளிப்படுகிறது. கோபம் எடுக்கிறவன் எடுக்கக்கூடாதா? கோபம் எடுக்கிறவன் எடுக்கக்கூடாதுமா? அதான் கோபம் அப்படின்னு 3 இடத்துல எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கிறேன்னா, நீங்க எடுத்துறீங்க அது அந்த மைய வார்த்தை 2ஆம் அதிகாரத்தில் கோபம். அதுல கோபத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? கோபம். அப்ப என்ன சொன்ன? ஆண்டவரே என்ன செய்வீங்க? இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நீங்க ஜெபம் பண்றீங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாருல. அப்ப இன்னைக்கு ரட்சிப்புன்னு வந்தா ஏதோ உங்க குடும்பத்துல ஒரு காரியம் ரட்சிக்கப்பட போகுது. அல்லேலூயா. யாரோ வீட்டுல ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணலாம். இல்லை நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு விடுதலைக்காக ஜெபம் பண்ணலாம். இல்லை நீங்க மற்றவங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். இப்படிதான் ஜெபம் வரும். அல்லேலூயா. என்ன சொன்ன? இப்போ உங்களுக்கு என்ன சொன்னமா? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொன்ன? இப்ப ரட்சிப்புன்னு வந்துச்சு, நீங்க எழுதிட்டீங்க. அடுத்தது ஒரு மைய வசனம் எழுதணும். செகண்ட் ஸ்டேஜ். இப்போ மைய வசனம் எது எடுக்கலாம்? சங்கீதம் 3ல் 3 இடத்துல என்ன வந்தது? ரட்சிப்புன்னு வந்தது.
இப்ப இந்த ரட்சிப்பு மைய வசனம்னு ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? மைய வசனம். எந்த வசனத்தை எடுப்பீங்க? அதாவது ரட்சிப்புன்ற வார்த்தை எந்த வசனத்துல வந்தது? 2ஆம் வசனம், 8ஆம் வசனம். இந்த 3 வசனத்தை ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க என்ன பண்ணிடணும்? செலக்ட் பண்ணணும். எதை செலக்ட் பண்ணுவீங்க? அந்த வசனம் வந்து 3 வார்த்தைகளால பெருகி இருக்கும். 3 வார்த்தை நிறைந்து இருக்கும். என்ன வார்த்தை எடுப்பீங்க? 8. என்ன சொல்லுது 8? அப்போ ரட்சிப்பு, ஆசீர்வாதம், அப்புறம் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது இதுல. அப்ப இது எடுக்க முடியாது. 3 எது? 7ல பாருங்க. 1 ஆண்டவர் எழுந்தருளும், 2வது ரட்சியம், 3வது என்ன செய்யுங்க? தகர்த்து போடுவீர் துன்மார்க்கரை. அல்லேலூயா. இப்படி வந்து வார்த்தைகள் பிரிக்கணும். புரியுங்களா? அப்போ உங்களுக்கு 3 ஆசீர்வாதம் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்குது. 1 கர்த்தர் எழுந்து வரணும் அப்படின்னு என்ன பண்றீங்க? அந்த வசனத்தை செலக்ட் பண்றீங்க. 2வது ரட்சியம் என்று சொல்றீங்க. 3வது தகர்த்து போடுகிறீர். யாரே? பகஞ்சர் துன்மார்க்கனை தகர்த்து போடுகிறீர். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பழைய ஏற்பாடுல நடந்ததுனால இப்படி வசனங்கள் வந்து ஆண்டவர் இறங்கி வேலை செய்தார் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அவங்க கஷ்டப்படுற நேரத்துல, அவங்க கூப்பிடுற நேரத்துல ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யாரையுமே வந்து தகர்த்து போடுறதுலாம் இல்லை. அல்லேலூயா. இந்த காலத்துல ஆண்டவரே எங்க எதிர் வீட்டுல அவங்க எப்ப துணுவாரமா வாழறாங்க, அவங்க அடிச்சு சாவடிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணனா ஆகும். ஒரு வீட்டுல நம்ம வீட்டுல வேணா சாவு வரும் தவிர அந்த வீட்டுல சாவல. ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்டு பல்லத்துக்கு போயிடும். அவங்க வரணும்ல. அப்ப ஜெபம் வந்து அப்படின்னா சத்துருக்களுக்காக என்ன பண்ணுங்க? சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை அப்படின்னு அவர் சொல்லிட்டு பிறகு அப்போ புதிய ஏற்பாட்டுல நமக்கு யாருமே என்ன இல்லை? சத்துரு ஒரே ஒரு ஆள் தான், பிசாசு. இது யாருமே நமக்கு என்ன இல்லை? சத்துரு கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நமக்கு கஷ்டப்படுத்தினா கூட நம்ம வளர்றதுக்கு தான் கஷ்டப்படுத்துவான். நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம வளர்றேன்னா. அல்லேலூயா. ஆவியில வளர்ந்து போறதுக்கு நம்ம சகித்து சகித்து நம்ம வளர்ந்துருவோம். சரிங்களா? நீங்க அவங்களுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்க சத்ரு இல்லை, நீங்க என்ன சிநேகா மாறபடியும் சத்ருவா மாறிடுங்க. அதனால தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கு. யாருடைய பக்கத்து வீட்லயும் நீங்க எல்லாருமே நேசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அர்த்தம் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளும் அப்படிதான் ஒரு நாள் இருந்தோம். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க ஜெபம் பண்ண தவிர அவங்க இந்த உலகத்தை விட்டே போயின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. இப்போ வந்து நமக்கு இப்படி எடுத்துட்டு பிறகு சாதாரண அர்த்தம் பழைய ஏற்பாடு இப்படி இருக்கு. ஆனா புதிய ஏற்பாடு ஆண்டவரே யாரையும் என்ன பண்ணிடாதீங்க? தகர்த்து போட்டுறாதீங்க. பிசாசை தகர்த்து போடுன்னு சொல்லணும். அல்லேலூயா. பிசாசை என்ன பண்ணுங்க? இந்த எல்லையை விட்டு துரத்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கலாம். புரியுங்களா? அவன் துன்மார்க்கம் செயல் செய்யறதுக்கு அவன் தான் வந்து ஒரு மனுஷங்களுக்கு வந்து துன்மார்க்கத்தை கொண்டு வருவான். இந்த உலகத்துல பிசாசு தவிர மீது எல்லாம் யாரு? மனுஷர்கள் தான். அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு பூந்து அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறான். அவனை உள்ள போகாத இருக்கிறதுக்கு தான் ஜெபம். எல்லா தெருவுக்காக நீ ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசு அந்த எல்லைக்கு வரமாட்டான். தெருவுல 4 விசுவாசம் தான் இருப்பான். அந்த விசுவாசி அந்த தெருவுக்காக என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த தெருவுக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே இந்த தெருவுக்குள்ள திருட்டு ஆவி வரக்கூடாது, விபச்சாரத்தின் ஆவி வரக்கூடாது, வேசித்தனத்தின் ஆவி வரக்கூடாது, குடியின் ஆவி வரக்கூடாது, போத வஸ்திரத்தின் ஆவி வரக்கூடாது, பணாச ஆவிகள் வரக்கூடாது, மாந்திரத்தின் ஆவிகள் வரக்கூடாதுன்னு அந்த தெருவில் என்ன பண்ணும்? எல்லா ஆவியும் கட்டி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தெருவில் என்ன பண்ணும்? நீங்க அந்த தெருவில் இருக்கிறதுனால அந்த தெருவுக்கு முழுமையா ஆண்டவர் விடுதலை தராரு உங்க நிமித்தம். அப்ப அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இல்லையா? நீங்க தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு, தெருவில் கிட்டக்கெல்லாம் போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கிட்ட அவங்க கிட்ட சொல்றது, அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த தெருவே உங்க மூலமா கெட்டு போயிடும். அல்லையா? உங்க தெருவை இந்த மகத்தியாண்ட இங்க விக்கிற ஆராதனை இருக்குது, ஆண்டவர் அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நீங்க மனசுல உங்க தனிப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் பண்ணணும். அப்போ இந்த அதிகாரத்துல ஒரு மைய வசனம் எடுத்துட்டீங்களா இல்லையா? எந்த வசனம்?
நீங்க அடுத்த மைய வார்த்தை கீழே அப்புறம் மைய வசனம். அந்த வசனம் வந்து 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். அந்த 3 பாட்டு எழுதணும். 3 பாட்டு என்ன பண்ணாதுல அதை 3ஆ பிரிச்சு எழுதிடணும். அதுக்கு அடுத்தது ஆண்டு என்ன சொல்றாரு, ஒரு மைய செய்தி எடுக்கணும். என்ன செய்தி? மைய செய்தி. அந்த வசனத்துல ஆல்ரெடி 3 வசனம் செலக்ட் ஆனதுனால எந்த வசனம் மைய செய்தி எடுத்துக்கலாம்? ஆல்ரெடி 2, 7, 8 செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்குது பேலன்ஸு? எத்தனை வசமா இருக்குது? அதுல 8 வசனம் இருக்குது. 3 செலக்ட் ஆனதுக்கு எத்தனை இருக்குது பேலன்ஸ்? இப்போ 5 வசனத்துல இதுக்கு ஏற்ற மாதிரி எந்த வசனம் ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா அந்த வசனத்தை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் மைய செய்தி. ஒரு செய்தி எடுக்கணும்னா அந்த வசனம் உங்களுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு ஒத்து இருக்கும். அந்த ரட்சிப்பு கேட்டு எந்த வசனம் அது? அதெல்லாம் தெரியுதுங்களா? ரொம்ப கஷ்டமா போட்டு அது மேல என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வாசித்து 2, 3 முறை அந்த அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 முறை அதிகாரத்தை 3 முறை அந்த அதிகாரத்தை திருப்பி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்துலேருந்து வாசித்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப இதுக்காக போட்டு தலையை என்ன பண்ணக்கூடாது, கிடைக்கலன்னு கூடாது. கொஞ்சம் லகுவாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதில் ஒரு அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் ஒரு மைய செய்தி சொல்லுவோம். எந்த வசனம் எடுப்பீங்க? 6 என்ன சொல்லுது? அப்புறம் 3ஆம் வசனம் சொல்லுது. மூணு எடுக்கலாமா? அவர் தான் கேடகம். அது கேடகன்றதே ஒரு ரட்சிப்பு தான் இல்ல? கேடகன்றது என்னது? ரட்சிப்பு தான். அப்போ நீங்க எடுத்துறீங்க. அப்போ இப்ப ரட்சிப்புன்றது நீங்க சொல்றீங்க எல்லாம் எடுத்துட்டு பிறகு இப்போ மைய செய்தி எடுத்துட்டீங்க. 3, 7 நீங்க எடுத்து எழுதிட்டீங்க. எழுதிட்டு பிறகு அடுத்த என்ன எடுக்க போறீங்க? மைய ஜபம். கடைசி என்னது? மைய ஜபம். என்ன மைய ஜபம்? என்ன பண்ணுவீங்க? ரட்சிப்புன்ற வார்த்தையை வச்சு ஜபிக்கணும். எப்படி ஜபம் பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரட்சிப்பு எடுத்து ஜபம் பண்ண சொல்றாங்க. இப்போ கல்யாணத்துக்காக ஜபம் பண்ண சொல்லி பிறகு ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக நான் ஜபிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஜெபம் பண்ணாது. ஏதோ ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை விட்டுட்டா என்ன அர்த்தம்? கல்யாணன்ற வார்த்தையில வராது ஜெபம் பண்ணா அதுக்கு ஜெபமே இருக்குமா? அதுக்கு அர்த்தம் இருக்குமா? சில பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதிக்காக ஜெபம் பண்ணணுமா, அவங்க வந்து இங்கே ஒரு பாடல் பாடுவாங்க. பாட்டு பாடும் போதே அதை ஜெபத்தை மறந்துடுவாங்க. அப்புறம் அவங்க கஜாமச்சா என்ன பண்ணுவாங்க? கத்தர் அதை உயர்த்துவார், நேர்த்துவார், அது பண்ணு இது பண்ணுவான்னு சொல்லிட்டு கட்சியில் சொன்ன குறிப்பு என்ன பண்ணுவாங்க? குறிப்பை மறந்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஜெபம் பண்ண கூப்பிட்டா ஜெபம் பண்ணணும். பாட்டு பண்ண சொன்னா பாட்டு பண்ணணும். சில பாட்டு பண்ண சொன்னா 2 ஹவர் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. சிலவங்க பாட்டு மெசேஜ் கொடுத்து சொன்னா அப்பதான் என்ன பண்ணி இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்து பாடி நிற்பாங்க. ஹோட்டல்ல நீங்க சொல்லிட்டீங்க டீ எடுத்துன்னு வாப்பான்ட்டாங்க. அவன் டீ எடுத்து வச்சுட்டான். அந்நேரத்துக்கு நீங்க வெளியே போயிட்டு டீ இப்போ சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிப்பேன்னு சொன்னான்னு அர்த்தம். அதுல டீ ஆறிடும். அந்த மாதிரி ஜனங்க ஆயத்தமா இருக்கும் போது மெசேஜ் கொடுக்க சொன்னா மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு பிறகு என்ன கொடுக்கக்கூடாது? ஜபம் தான் பண்ணணும். அந்த மெசேஜ் பிறகு என்ன வந்தது? ஜபம். ஆனா மெசேஜ் கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சிலவங்க சாதாரண உலக வார்த்தையில எடுத்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்ப இந்த மெசேஜ் எல்லாம் பிசாசு பிடிக்க போயிடும். என்னது? மெசேஜ் முடிஞ்சிடும். அது பிறகு ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். அப்பதான் நம்ம ஒருத்தர் வந்து ஜபத்தை கொடுத்துருக்கு. அவர் என்ன பண்ண ஏதாவது ஒன்று ஒரு 1/2 நிமிஷம் பேசுவார், 10 நிமிஷம் பேசுவார். அவர் என்ன பண்ணுவார்? தேவையில்லாதான் பேசி இவங்க கேட்டாங்க பாரு 45 நிமிஷம் மெசேஜ், அதெல்லாம் பிடிக்கின்னு இவரு போயிடுவார். புரியுங்களா? ஜெபம் பண்ணி அதாவது மெசேஜ் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு காணிக்கை எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு அந்த மெய்ப்பரு ஜபத்தை முடிச்சு அவரே ஆசிரத்தை கோரி அல்லையா? அப்படி யாராவது ஜெபம் பண்ண சொன்னா அவங்க வந்து ஜபத்தை தான் பண்ணணும். அன்னைக்கு அவன் என்ன டக்குனு ஒரு சாட்சி சொல்லுவான். எடிகோ நடந்த சாட்சியத்தில் வந்து அணிக சொல்லுவான். புரியுங்களா? அப்போ எல்லா வசனம் என்ன பண்ணோம்?
இவங்க எடுத்தது இந்த சாட்சி கேட்டவருக்கு இதெல்லாம் இது பண்ணுவோம். அதனால என்னன்னா மெசேஜுக்கு பிறகு ஜபம், கடைசியில ரட்சிப்பு குறித்து என்ன பண்ணணும்? ஜபம். அந்த வார்த்தை தான் மெசேஜா மாறணும். வசனம் வந்து உனக்கு வாக்குத்தத்தமா மாறணும். செய்தி வந்து உனக்கு நமக்கு ஏற்ற ஜபமா, செய்தி முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்? அதாவது இந்த வார்த்தை வாக்குத்தத்தமா மாறணும். மைய வசனம் நமக்கு பலனா இருக்கணும். செய்தி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறதா இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஜபம் முடிஞ்சது. இது ஒரு அதிகாரத்தை வச்சு 2 ஹவர் கரெக்டா மெசேஜ் கொடுக்கலாம். சங்கீதம் 3 வச்சு அல்லையா? ஏன்னா ஆண்டவர் சங்கீதத்தை வச்சு மெசேஜ் கொடுத்துச்சு. இப்போ என்ன ஜபம் பண்ண போறீங்க? ரட்சிப்பு குறித்து ஜபம். என்ன எப்படி பண்ணுவீங்க ஜபம்? ஒரு ரட்சிப்பு குறித்து ஜபம் பண்ண எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு ரட்சிப்பு குறித்து ஜபம் பண்ண எப்படி பண்ணுவீங்க? பண்ணுங்க. அதுல மைய வார்த்தை தான் வந்தது. அப்ப அதை வச்சு ஜபம் பண்ண எப்படி பண்ணுவீங்க? அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தது போல எங்க அம்மாவை ரட்சிங்க, எங்க ஆயாவை ரட்சிங்க, எங்க பக்கத்து வீட்டை ரட்சிங்க, எங்க கடைக்காரை ரட்சிங்க, பால் வாங்குற பையனை ரட்சிங்க, புரியுங்களா? எங்க ஊரை ரட்சிங்க, எங்க தேசத்தை ரட்சிங்க என்ற வார்த்தை என்ன பண்ணோம்? அப்படி பெரிய ஜபமா மாத்திடுவாங்க. ரட்சிப்பு தான், ஆனா எல்லாரும் சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லையா? வியாதிலிருந்து ரட்சிங்க, கடன் தொல்லையிலிருந்து ரட்சிங்க, சகவை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இந்த பகுதியில் நிறைய பேர் லஞ்சம் வாங்கி நிற்பாங்க, அவங்கள ரட்சிங்க அப்படின்னு சொல்றோம். அல்லையா? அப்படி அந்த ரட்சிப்பை வெறுத்து பைபிள் என்ன பண்ணும்? நீங்க ஒரு ஜபத்தை எழுதணும். ஆண்டவரே என்னை ரட்சித்தது போல இந்த தேசத்தை ரட்சிங்க, என் குடும்பத்துல இவங்களை ரட்சிங்கன்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி விட்டுருக்கோம். அல்லையா? அப்போ ஒரு பேராகிராஃப் ஒன்று கரெக்ட் ஆயிடுது. அடுத்த 2ஆம் நாள் இப்படி ஒரு நாளைக்கும் ஒரு அதிகாரத்தை நீ வாசின வரும்போது 3ஆம் அதிகாரத்தை ரட்சிப்பு வந்தா 4ஆம் அதிகாரத்தில் வேற ஏதோ வரும். ஆண்டவர் வேற விதத்துல பேசுறாரு, 5ல வேற, 6ல வேற. இப்படி டெய்லி ஒரு அதிகாரத்தை எடுக்கும்போது உனக்கு அந்த அதிகாரத்துக்குள்ள நடு ராத்திரி எழுப்பி சங்கீதத்துல மைய வார்த்தை என்னன்னு கேட்டா சொல்றீங்க? சங்கீதம் 1ல நடு ராத்திரி எழுப்பி அப்படின்னு உனக்கு ஏன் தெரிஞ்சது? நீ ஏற்கனவே அதை 3 முறை வாசித்திருக்கிற, அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேடி வாசித்திருக்கிறீங்க. இப்போ ஆராய்ந்து பார்க்கல, தியானிக்கல, 2 வேலை தான் செய்யல. இது வரைக்கும் என்ன முடிஞ்சது? 1 தேடுதல் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்பதான் என்ன பண்ண போறோம்? அந்த அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த ரட்சிப்பு குறித்து ஆராய்ந்து பார்க்கணும். என்னது? ரட்சிப்பு குறித்து. இப்ப நீங்க ஆராயும் போது எங்கெல்லாம் ரட்சிப்பு வருது? பைபிள் 500க்கு மேல ரட்சிப்புன்ற வார்த்தை இருக்கு. போட்டு பாருங்க. நீங்க இந்த போன்ல கூட நீங்க போட்டு பார்க்கலாம், கூகுள்ல போட்டு பார்க்கலாம். அந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு பல விதமான 500 இடத்துக்கு மேல ரட்சிப்பு வருது. அதனால எல்லாத்தையும் எழுத முடியுமா? முடியாது. அப்போ அதுல இருந்து என்ன பண்ணணும்? நீங்க ஃபில்டர் பண்ணணும். இந்த ரட்சிப்போடு எது இணையுது? அது இருக்குது. தமிழ்ல புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அதான் ஹிந்தியில, தமிழ்ல, சாரி இங்கிலீஷ்ல, தமிழ்ல ரட்சிப்புன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல வருது? எத்தனை இடத்துலமா வருது? புதிய ஏற்பாட்டில் 139 இடம் வருது. பழைய ஏற்பாட்டில் 304 முறை வருது. சாரி 250 முறை வருது. அப்ப 250, இது ஒரு
139 எவ்வளவு ஆயிடுச்சு? 443 முறை வந்திருக்குது. அல்லேலூயா. மொத்தம் போட்டு பார்த்தா ஆள்னு போட்டா வந்துருது. அப்போ 443 எடுத்து எழுத முடியாது. புரியுங்களா? எப்பவும் அதுல ஒரு திருத்தத்தை எடுக்கணும். எதுல இருந்து? இந்த ரட்சிப்புல இருந்து எப்படி எடுத்து திருத்துவோம், அதே மாதிரி அதுல இருந்து என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு திருத்துவம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு திருத்துவம் கிடைக்கும். அப்போ நீங்க ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, உங்களால கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா நீங்க வேதத்தை இப்பதான் பாக்குறீங்க, முழு வேதத்தை வாசிக்கல, அதனால உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க அதிகார ஆராய்ச்சி வரைக்கும் பார்த்துட்டு போயினே இருக்கணும். தியானிக்கிறதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், ரட்சிப்பை குறித்து சிந்தித்துக்கினே இருக்கணும். அதனால என்ன செய்யணும், அந்த ரட்சிப்பத்தை இருதயத்துல வச்சுக்கினே அதே சிந்திக்கணும். காலையில நீங்க 5 மணிக்கு எடுத்தீங்கன்னா நாளை காலை 5 மணி வரைக்கும் என்ன இருக்கணும், அந்த ரட்சிப்பை குறித்து விடக்கூடாது. அதை சிந்தித்துக்கினே சிந்திக்கும் போது என்ன ஆகும், அந்த ரட்சிப்புக்குள்ள 3 விதமான குணங்கள் இருக்கு. எத்தனை குணம்? என்னென்ன குணம்? என்னென்ன இருக்குது? ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ரட்சிப்புக்குள்ள மீட்பு, விடுதலை, சுகம். என்னது? மீட்பு, 2வது விடுதலை, 3வது சுகம் இருக்கு. இது 3 வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க உள்ள வச்சு நீங்க தியானிக்கும் போது, அதை சிந்திக்கும் போது, மீட்புனா என்ன? மீட்புனா நம்ம மீட்புக்கு என்ன பொருள்? சிறையிலிருந்து உன்னை மீட்கிறார். ஏதோ ஒரு கட்டிலிருந்து உனக்கு ஆண்டு என்ன பண்ணிடுவாரு, அதுல இருந்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். அது பிறகு நீங்க அதுக்கு போகவே மாட்டீங்க. நாங்களாம் அப்படி பிராக்டிஸ் பண்ணதுனால தான் மிலிட்ரியில தான் வந்தாலும் எப்படி இருப்பாங்க தெரியும் உங்களுக்கு. தண்ணி அடிச்சுடா எல்லா சுபாவம் இருக்கும், கோபம், எரிச்சல், எல்லா சுபாவத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை மிக சீக்கிரமா அழிந்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை இரவு பகலை விடாம தியானித்ததுனால, சிந்தித்ததுனால வேகமாக என்ன பண்ணிச்சு, சுபாவத்தை அழிக்க 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 கிறிஸ்து சுபாவம் வளர வளர ஊழியம் வளர்ந்தே போகும். அல்லேலூயா. எந்த சுபாவம் அப்படி வளரல, அப்படி வரல, அழிக்கப்படுதுன்னா உலக சுபாவம், மனுஷ சுபாவம், ஜென்ம சுபாவம் இதெல்லாம் அப்படியே இருந்தால் ஊழியெல்லாம் வளராது. அது என்ன பண்ணுவோம், நான் இங்கேருந்து போன பிறகு என்னை குறித்து பாதி பேர் நீங்கள் பாஸ்டம்மா கிட்ட சொல்லுங்க, பாஸ்டம்மா பாதி உங்கள்கிட்ட சொல்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுங்களா? யாருக்கிட்ட என்ன சுபாவம் தெரியுமே தெரியாதா? கல்யாணத்துக்கு போறீங்க, நீங்க ரொம்ப சாப்பாடு மேல ஆசை இருந்தா சுத்தி பார்க்குற வரைக்கும் நீங்க எல்லா வீட்டையும் சமாதானம் இருப்பீங்க. ஆனா சாப்பாட்டுல உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் கடப்படி ஆயிடுச்சு, என்னடா ஆயிடுச்சு, அங்கதான் உங்க சுபாவம் வெளிப்படும். ஒவ்வொருக்கும் ஒரு சுபாவம் அங்க அந்த ஏரியாவுக்கு போனதான் வெளிப்படும். அது வரைக்கும் என்ன பண்ணாது, வெளிப்படாது. அப்போ இந்த இதெல்லாம் அடிக்கணும்னா மசனம் தான் அடிக்கும். ஏன் மசனம் அடிக்கும்? வசனத்துக்கு என்ன இருக்குது, அது வந்து ஆவியின் பட்டயம். ஆபரேஷன் தியேட்டருக்கு எது முக்கியம்? பட்டயம் தான் முக்கியம். பட்டயம் இல்லாத ஆபரேஷன் தியேட்டர் போனா அது இருக்கிற வனமா இருக்கும். அப்போ ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு எப்படி பட்டயமோ, அதே போல ஒரு பாவத்தை எடுக்கிறதுக்கு பட்டயம் மிக அவசியம். மானுடைய வார்த்தை தான் பட்டயம். அது இருபுற கறிக்குள்ள எந்த பட்டையிலையும் கூர்மையாகப்பட்டிருக்கும். அப்போ இந்த வசனம் வந்து உள்ள போய் என்ன பண்ணுது, உங்க சுபாவத்தை வெட்டி வெட்டி எடுத்துன்னு வரும். இது உள்ள அனுப்பின சுபாவங்களும் வெளியே தன் வேலையை செய்து முடிச்சுட்டு தான் வெளியே வரும். அதனாலதான் அதே சிந்தத்துக்கு சொல்றேன். புரியுங்களா? அப்போ உனக்கு மீட்க வேண்டியது மீட்கும், விடுதலை தர இடத்துல விடுதலை தரும், ஆரோக்கிய தரத்துல சுகத்தை தரத்துல சுகத்தை தரும். புரியுங்களா? அது அந்த வேலையை செய்யும். ஏன்னா ரட்சகருக்கு அந்த வேலை தெரியும். அது முடிஞ்சிச்சு, அதை தான் சிந்திக்கிறீங்க. இப்போ ஆராய்ந்து பார்க்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, ரட்சிப்பு என்ற ஒரு தலைப்பை வச்சுட்டு இது கீழே வந்து சரீர ரட்சிப்பு, ஆவிக்குரிய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, இல்லையா? இப்போ சரீர ரட்சிப்பு, ஆவிக்குரிய ரட்சிப்பு, ரகசிய ரட்சிப்பு அப்படின்னு எழுதுறீங்க. எழுதிட்டு என்ன பண்றீங்க, சரீர ரட்சிப்பு யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்,
வாசிங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவானுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்காக எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. 2ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. யூதா 1:2. 1:2. 3ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை என்ன ரட்சிப்பு? அது ரட்சிப்புல ஒரு ரட்சிப்பு இருக்குது. அதுக்கு பேர் என்னது? காமன் சால்வேஷன். பொதுவான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு தான் சரீர ரட்சிப்பு. அல்லேலூயா. பொதுவான ரட்சிப்பு பிதா கொடுக்க முடியுமா, ஆவியானவர் கொடுக்க முடியுமா, இயேசு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க யார் கொடுப்பாரு இந்த ரட்சிப்பை? பொதுவான ரட்சிப்பு யாருமா கொடுக்க முடியும்? எப்படி சொல்றீங்க இயேசுன்னு? இல்ல, அது சரீரம் விட்டுருங்க. பொதுவான ரட்சிப்பு பேரே என்ன ஆகுது? அந்த ரட்சிப்பு பேர் என்னது? பொது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாருக்காக என்ன பண்றாரு? எல்லா ஜாதியும் அதுக்குள்ள வருவதுதான் பொது. அந்த ரட்சிப்பு யூதருக்கு மட்டும், இஸ்ரவேலுக்கு மட்டும் அப்படின்னு நாங்க சொல்லலை. அது எழுதுறவரே அவர் சகோதரர். இயேசுக்கு சகோதரத்தை யூதா தான் இயேசுக்கு சகோதரர். அவர் எழுதுறாரு, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு நான் பண்றேன் எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா. அதுக்கு ஒரு கருத்துள்ளா இருக்கிறார். அப்ப அந்த பொதுவான ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவையில போய் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் உலகத்தின் நடு மையம் தான் இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு பைபிள்ல போட்டுருக்கு. உலகத்துக்கு நடு மையது இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்து நடு மையத்துல சிலுவையில தொங்கி தன்னுடைய ஜீவனை விட்டு, ஆவியை விட்டு, ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த பொதுவான ரட்சிப்பை என்ன பண்றாரு? கொடுக்குது. அப்போ பொதுவான ரட்சிப்பு தான் நீங்க 2:4 வாசிச்சேன். எபிரேயர் 2:4 பொதுவான ரட்சிப்புனா என்னன்னு போட்டுருப்பாங்க. பொதுவான ரட்சிப்பு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு என்னது? பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பு குறித்து நம்ம என்ன செய்யணுமா? நம்ம செய்யணும். இந்த பெரிதான ரட்சிப்பு குறித்து நம்ம என்ன செய்யணும்? தம்பி என்ன செய்யணும்? கவலைப்படணும். ஏன் கவலைப்படனா? நம்ம ரட்சிக்கப்பட்ட மாதிரி இன்னொருத்தர் ரட்சிக்கப்படலைல்ல. அவங்க கிட்ட ஐயோ கடன் தரல அதுக்காக சண்டை போடணும் கூடாது. அவங்க ரட்சிக்கப்படலை பாருங்க, அவங்க மரிச்சா நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கு. 3வது என்ன சொன்னாரு? நாம் கவலையற்று போகணும்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த தண்டனை என்னது? அதான் நரக தண்டனை. நரகத்துக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை நியமிக்கப்பட்டாச்சு. அந்த பெரிதான ரட்சிப்பு அவங்க பெற்றுக்கொள்ளனா அவங்களுடைய வாழ்க்கையில தண்டனை கிடைச்சிடும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? கவலைப்படணும். உங்க வீட்டுல யாருன்னா ரட்சிக்கப்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு முன்னாடி எப்பவுமே நீ கவலையா இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க, இவ்வளோ வீட்டுல எல்லாமே இருந்து நீ ஏன் கவலைப்படுறனா? நீ ரட்சிக்கப்படாதனால தான் நான் கவலைப்படுறேன். அவர் கேட்பாரு, ஏன் நீ ரட்சிக்கப்படுற, அதுக்கு ஏன் நீ கவலைப்படுறனா? நான் திடீர்னு உனக்கு மரணம் சந்திச்சுன்னா நீ நரகத்துக்கு போயிடுவியே அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லணும். இப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரியாது, நம்ம சொல்றதா இல்லை, பேசுறதில்லை. அப்புறம் நம்மன்னு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி. அப்ப எழுதுறாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நீ கவலை அற்று இருப்பவனால் நீ எப்படி தண்டனை, அவங்க எப்படி தண்டனை தப்புவாங்க? அந்த தண்டனையில இருந்து தப்புவதற்கு நீ அதுக்காக கவலைப்படு. நெகேமியா கவலைப்பட்டதுனால ராஜா கேட்கிற, நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னு, நீ ஏன் துக்கமுகமா இருக்கிற? அப்ப அவர் சொல்றாரு, ஆலங்க இடிந்து போய்கிறது, நான் துக்கமா இருக்காது, நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. உடனே இதுக்கு ஒரு சஜஷன் கிடைக்குது. அவர் அதுக்கு முன்னாடியே ஜோம் பண்ணிடுறாரு, அதிக ராஜாவுடைய கல்ல தயம் உண்டாக்குறாரு. நம்ம அதுக்காக ஜோம் பண்ணியிருந்தா அவர் கேட்கும் போது அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமே கிடைக்காது. அத மாதிரி ஒரு அம்மா பூந்தமல்லியில
வாங்காடு. அவங்க வீட்டுக்காரரு டெய்லி அடிப்பார் தண்ணி அடிச்சுட்டு வந்து. எப்படியும் அவங்க வீட்டில் டிவி போயிருந்தது, மெசேஜ். உடனே அந்த நம்பர் நோட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஐயா ரொம்ப எங்கள் வீட்டுக்காரு டெய்லி குடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, ஒன்றுமே செய்யுது. நான் நீ அமைதியாருமா, அவர் எதுவுமே பேசிக்காதே, அவர் ரட்சிப்புக்காக மட்டும் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. போன வருஷம் நடந்தது, ஜூன் மாதத்துலேருந்து. இப்போ அவர் ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா ஃபோன் போட்டு, அவர் குடிக்காத நேரத்தில் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் போட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட சில பேசுனேன். ஐயா, நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைவன், நீங்களே குடிச்சிட்டு நீங்களே பணத்தை செலவு பண்ணிட்டு நீங்களே நடுத்தருவில் வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். அதனால இயேசு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க மனைவி ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ள சொல்லி அவருக்கு 2-3 ஆலோசனை கொடுத்தா அவர் பயிண்டார். இதெல்லாம் சொன்னதுனால நீங்க அவங்களாம் அவங்க பாஸ்டிங் ஏன் சொன்ன அப்படின்னு. உங்க ஒய்ஃப் சொன்ன வீட்டுக்கு டிவியில என் பேர் வந்ததுனால எடுத்துனா பண்ணிட்டாங்க ஃபோன் நம்பர், அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே சொல்லும் போது இன்னைக்கு அந்த ஐயா ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது, நான் கட்டி அந்த மெசேஜ் கொடுத்து அது டிவியில போகல அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு வரலன்னா நான் இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படியாவது ரட்சிப்புக்கு ஒரு வழியை காட்டுறாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு அமைதியாருக்கு சொன்னேன், கொஞ்ச நாள் ஆலோசனை கொடுத்துனே இருந்தோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, வீட்டுக்காருக்கா எதுவும் பேசாத, அவர் அமைதியாக குடிச்சிட்டு வந்தோட நீங்கள் அவருக்கு சாப்பாடு கூடிய எல்லாம் கொடு. இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவர் கிட்னே கெட்டு போயிருந்தாலும், லிவர் கெட்டு போயிருந்தாலும் எல்லாம் புதுசாக ஆயிடுச்சு, புது மனசுல மாற்றிட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது எல்லாமே புதுசாக மாறிடும். அது பிறகு அவங்களுக்கு எந்த பாவம் கிடையாது, அது பாவத்துக்கு மறைந்து நீதிக்கு கிடைக்கிறாங்க. அப்போ நம்ம இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து என்ன செய்திருக்கணும், கவலை அற்றிருப்போம்னால் கவலைப்படணும் அதுக்காக. அப்போ யாராவது வீட்டில் மனம் திரும்பினா மனம் திரும்பும். புரியுங்களா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் கவலையா அவங்களுக்கு முன்னாடி நீங்க இருந்தா தான் அவங்க கேட்பாங்க, உங்க முகத்தை பார்த்து கேட்பாங்க ஏன் கவலைப்படுறது. அப்ப நீங்க அவங்கள குறித்து நீ ரட்சிக்கப்படாதது மட்டும் தான் பேசணும். அப்போதான் நீ நரகத்துக்கு குறித்து சொல்லணும். ஒரு தண்டனை இருக்குதுங்க, அதான் நரக தண்டனை. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தண்டனை என்னது? நரக தண்டனை. அதுல போய் விழுந்துருவாங்க. இதுதான் என்னது? பொதுவான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. அல்லேலூயா. அதுதான் இந்த ரட்சிப்பு நீங்க நற்கிரியினாலே பெறல, கிருபையினாலே பெற்றுக்கொண்டீங்க. இதுதான் ஆண்டவர் எழுதுறார். இது கடந்த கால ரட்சிப்புன்றாரு, நிகழ்கால ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்புக்கு பேர் என்னது? கடந்த கால ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சுதந்திரத்தோட நமக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் நித்திய ரட்சிப்பு, அந்த பொதுவான ரட்சிப்பு. அடுத்தது என்ன ரட்சிப்பு இருக்குது? அடுத்தது இந்த ஆவிக்குரிய ரட்சிப்பு எதுக்கு இருக்குது? இந்த ரட்சிப்பை நடத்த பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா 33:6. ஏசாயா 33:6. பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாயிருக்கும். காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்போ பூரண ரட்சிப்பு, இது பேர் என்னது? பூரண ரட்சிப்பு. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்பவுமே என்ன செய்யணும்? ஒரு குழந்தை பிறக்குது, 60 வயசான எப்படி இருக்கு? குழந்தையவே இருக்குது. அந்த குழந்தை பூரணமாயிடும். அல்லேலூயா. அத மாதிரி உங்க ரட்சிப்பு என்ன செய்யணும்? 10 வருஷம் ஆன பிறகு நீ பூரண வயது உள்ளனா இருக்கணும், பூரண ரட்சிப்புல இருக்கணும். அப்ப எப்படி பூரண ரட்சிப்பு எப்படி நிறைவேறுதுன்னா, உன்னுடைய காலங்கள் என்ன? காலங்கள் அப்படின்னா என்ன? தமிழ் என்ன சொல்லுவோம்? காலங்கள், டைம். அடுத்தது ஜீசஸ், சீசன். அப்ப காலங்கள், காலன்றது வருடத்தை குறிக்கிறது, மாதன்றது மாதத்தை குறிக்கிறது, நாள்ன்றது நாளை குறிக்கிறது. ஆனா அந்த இடத்துல நாளுன்னு எழுதல, மாதம் எழுதல, காலன்னு எழுதியிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், நீ 3 வருஷத்துல இருந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா அங்க என்ன பண்றது? இந்த பூரண ரட்சிப்பு, அந்த ஞானம், இந்த அறிவு, அந்த வேதத்தை எடுத்து நீ உட்காந்து பண்ற பாரு டெய்லி, தினந்தோறும். அப்ப தினந்தோறும் நீ வேதத்தை தேடி தியானத்தை ஆராய்ந்து படிச்சுனே இருந்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்குள்ள என்ன உண்டாது? அது உறுதியாயிடும். அது உறுதியாயிரு, ஸ்டாண்டர்ட் ஆயிரு. நீ அந்த ரட்சிப்பு உள்ள வரும்போது அறிவு, ஞானம், அறிவு ஃபுல்லா உனக்குள்ள நிறைவு வந்துடும்.
இந்த ஞான அறிவு வந்துட்டு பிறகு நீ அதுவே கர்த்தருக்கு பயப்படுது பொக்கிஷம். என்னது அங்க என்ன போட்டுக்குது? பொக்கிஷம். அப்பனா அதுனா நீ கர்த்தருக்கு வந்து பயந்து அப்படியே பயப்படு அப்படின்னா அப்படியே வந்து கழிவுனா இருக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கு பயப்பட பயம் வந்துடும். அல்லேலூயா. அதுவே பொக்கிஷமா மாறும். என்ன மாறுது? அதுவே பொக்கிஷமா மாறும். அப்ப இது எத்தனை பேர் புரிஞ்சுது? அப்ப இந்த பூரண ரட்சிப்பு எதை குறிக்குதுன்னா, இதை நடத்துகிறவர் ஆவியானவர். புரியுங்களா? இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இந்த பூரண ரட்சிப்பு இந்த காலங்களில உனக்கு வேதத்தின் வழியாக, சபையின் வழியாக, அப்புறம் பரிசுத்தாவின் வழியாக, அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு? ஊழியர்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூரணத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி பைபிள் கிளாஸ் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பூரண ரட்சிப்புக்கு எதிராக என்ன வருதுன்னா, பாவ வல்லமை எதிர்த்து வரும். இப்படி பூரண ரட்சிப்பு இப்படி போறதுன்னா பாவ வல்லமை, இப்படி பொதுவான ரட்சிப்பு வருதுன்னா இங்க பாவ தண்டனை எதிர்க்கும். மறுபடியும் உன்னை பின்னுக்கு தள்ளும். எப்படியாவது நீ பின்மாற்றம் அடைஞ்சு நரகத்துக்கு போயிடணும். அதுல இருந்து தப்பிச்சுதான் நம்ம வந்துட்டோம். சபைக்குள்ள வந்துட்டு பிறகு ஆவியன் உன்னை பூரண ரட்சிப்பு நடத்துவதற்கு வேதத்துக்கு வழியாக தினதோறும் வேதத்தை தேடி தியானித்து ஜெபம் பண்ணி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுவார். நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னா இந்த எதிரில் வர பாவம் வல்லமை இருக்குதுல்ல, இந்த பாவம் வல்லமை என்ன செய்யும்? இந்த பூரண ரட்சிப்புக்கு நீ போகாதபடிக்கு, உன்னை வேதத்தை வாசிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, சபைக்கு போகாதபடிக்கு, காணிக்க கொடுக்காதபடிக்கு, பரிசுத்தமா வாழாதபடிக்கு, விசுவாசத்துல வளராதபடிக்கு, இதுல இருந்து என்ன பண்ண உன்னை தடை பண்ணி உன்னை எப்படி வச்சிடும்? நீ ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்து அதை விட மோசமா வச்சிடும். இருக்க இல்லையா? அப்புறம் நீ எந்த ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார் ஆண்டவர். சீக்கிரமா அந்த உலகத்துக்கு போவதுக்கு வழிவசி திறந்துடும். திடீர்னு மரணம் சந்திக்கும், ஆளே காணாது போயிடுவான். ஏன் அப்படின்னா பாவம் உனக்குள்ள பெருகிடுச்சு. உன்னை வச்சு என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்ன கனி இல்லாத மரத்துக்கு என்ன வச்சிருப்பாரு? கோடாலி. அந்த கோடாலி அதுவே வெட்டிடும். நீங்க வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், திடீர்னு கை கால் விழுந்துடும், திடீர்னு என்ன வந்துடும்? கை கால் போயிடும், சில நேரத்துல கண்ணு போயிடும், சில நேரத்துல தலை போயிடும், சில நேரத்துல திடீர்னு கேஸ் வெடிச்சுன்னு வந்துடும், ஆள் போயிடுவாங்க, வீடு வெடிச்சிடும், ஏதாவது ஒன்று நடந்துடும். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இல்லை, நீ தேவ பயமா இல்லை, எதுவுமே இல்லை. ஜெபம் யாரு பண்ணாலும் அது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உனக்கு டைம் கொடுத்தாங்க நிறைய மன திரும்பத்துக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு, பைபிள் தினத்தோறும் வாசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாரு. நீங்க அதை வந்து உதாசனம் பண்ணி இந்த உலகத்தோட என்ன பண்ணீங்க? உலகத்தோட இணைஞ்சிட்டு உன்னை பரிசுத்தமான உனக்கே தெரியல, நீ நீதிமான உனக்கே தெரியல, அவன் ரத்தத்தினால் கழுவுறது உனக்கே தெரியல. அதை நீங்க அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க, கந்தையா மாத்திட்டீங்க. புரியுங்களா? அதனால இந்த எதிர்ப்பு ஆயிடுச்சு. இந்த பிசாசு இந்த அவங்ககிட்ட பாவம் வல்லமை இருக்குது, பாவ தண்டனை தப்பிச்சுங்க. இப்போ பாவம் வல்லமை சீக்கிரம் இன்னைக்கு நிறைய சபைகள், விசுவாசிகள், நிறைய பேர் பிள்ளைகள்லாம் அந்த பாவ தண்டனை சிக்கிறது. புரியுங்களா? ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்குது. அதுக்கு என்ன காரணம் தான்? ஏன்னா பாவ வல்லமை மேற்கொள்ளதான் இந்த வேதம். பாவ வல்லமை மேற்கொள்ளறதுக்கு இந்த வேதம் உனக்கிட்ட இல்லை அப்படின்னா, பாவ வல்லமைன்னா என்ன அர்த்தம்? பாவ வல்லமைன்னா என்னம்மா நீ சொல்லுங்க. பாவ வல்லமைன்னா என்ன? இப்ப நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, நோட்ஸே எடுக்கல, அது ஒரு வல்லமை. பைபிள்ல வசனம் நோட் பண்ணாதே, நீ சும்மா போய் என்ன பண்ணிக்கோ, தெரிஞ்ச மாதிரி உட்காந்துக்க. எனக்கு பைபிளே தெரியுதுன்னு நான் வந்து ஒரு 25 வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், முழு பைபிளை கரைச்சி படிச்சுட்டேன். யார் எது சொன்னாலும் என்ன பண்ணிருந்தீங்க, எழுதாது. அது ஒரு பாவ வல்லமை, அதில் சிக்கியிருப்பேன். ரெண்டாவது கொஞ்சம் ஆகும்போது அப்புறம் பைபிளை விட்டுருவேன். மூணாவது லேட்டா வரைக்கும் ஒரு பாவ வல்லமை. நான்காவது கர்த்தர் கொடுக்குற கணத்தெல்லாம் கொடுக்காதபடிக்கு சோத்திரம் பண்ணுற நேரத்தில் ஒருத்தர் பெரியவங்க வராங்கன்னு வச்சுக்க, பாஸ்ட் நீ வான்னு என்ன பண்ணி சேர்ல ஏறி மேலே உட்காந்துப்பாங்க. பாஸ்டா பார்க்க, அதெல்லாம் நிறைய பாஸ்ட் பார்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து பிசாசு ஒரு வல்லமை என்ன பண்றான் உனக்குள்ள, நீ இடம் கொடுக்குறதுனால உள்ள போட்டுருவோம். அப்புறம் வீட்டில் சினிமா ஒரு வல்லமை, கதை ஒரு வல்லமை, பெருந்தீனி ஒரு வல்லமை, பெரிய தூக்கம் ஒரு வல்லமை. புரியுங்களா? மணிக்கணக்கில் தூங்குறது, அல்லையா? அப்புறம் சர்ச்சைக்கு என்ன பண்ணது, வர முடியாத தடுக்கிறது ஒரு வல்லமை. இதெல்லாம் நீ சிக்க வச்சுட்டு பிறகு இதெல்லாம் ஒரு கயிறு, பாவ கயிறுனால உன்னை கட்டிடுறான். உன்னை உடம்ப கட்டாத இடமே இருக்காது. விசாசம் அவ்வளோ கட்டி வச்சிருப்பான்.
அதுல இருந்து வெளியே வரவே முடியாது கடைசி வரைக்கும். உன்னை அந்த அளவு பஞ்ச் பண்ணிடும். 4 சைடு கட்டிட்டானா உன் சிந்தனை வீட்டுக்கு இங்க வந்த பிறகு நீ வீட்டை யோசிப்ப, ஐயோ வீட்டுல என்ன திருட வந்து 4 சவரம் வச்சுட்டு வந்துக்கிறேன், அது திருண்டு போயிடும், சீக்கிரமா என்ன பண்ண வீட்டுக்கு சீக்கிரமா போயிடு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முன்னாடி ஏது அவங்க ஓடுவான். அதுக்கு என்ன காரணம்? அங்க ஏதோ விட்டு வந்துக்க, அது ஒரு வல்லமை. இப்படி எல்லா வல்லமையும் அவன் சிக்க வச்சு உன்னை மறுபடியும் நரகத்துல கொண்டு போய் தள்ளுவான். அதுல இருந்து நீ ரட்சிப்பதுக்காக ஆண்டவர் நடுவர் பாஸ்டர் மாமா மாமா மாமான்னு கூடும். சில பாஸ்டருங்க எப்படியாவது ஜபத்துக்கு வந்துரு, எப்படியாவது உபாசத்துக்கு வந்துரு, ஏதாவது பைபிள் கிளாஸ்க்கு வந்துரு, எப்படியாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வருவாங்க, அப்படியே அசதியா போயிடுவாங்க. இப்படியே போய் 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 இந்த பாவ வல்லமை சிக்கி அப்புறம் கடைசியாக நித்திய ரட்சிப்புக்குள்ள போகாம இந்த நித்திய தண்டனைக்குள்ள போயிடுவாங்க. அப்ப நித்திய தண்டனை பின்னாடி வருது எதிர்த்து. இந்த நித்திய ரட்சிப்பு தான் பிதா கொடுக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? எபிரேயர் 5:8. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணக்காரராக. பாருங்க, பூரணமான பிறகு என்ன பண்றாரு? நித்திய ரட்சிப்புக்குள்ள காரணம் ஆகிறாரு, நித்திய ரட்சிப்பு சேர்க்கிறாரு. அப்ப நித்திய ரட்சிப்பு கொடுக்கிறவர் பிதா, பூரண ரட்சிப்பு கொடுக்கிறது பரிசுத்தாவினவர், பொதுவான ரட்சிப்பு இயேசு. இந்த பொதுவான ரட்சிப்பு பாவ தண்டனையில பிசாசு போகாதபடி தடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு பெறாதபடிக்கு ஞானஸ்தானம் எடுக்காதே சர்ச்சில் உட்காந்துப்பாங்க ரொம்ப நாள். பார்த்துக்கலாம். திடீர்னு மரணம் வந்து எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அது ஞானஸ்தானத்தை தள்ளுவாங்க. அப்புறம் நீ 2வது பைபிளை தள்ளிடுவாங்க. அப்படி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த பாவ வல்லமை போகாதபடி தடுத்துடுவாங்க. பாவ வல்லமை நம்மளை மேற்கொண்டினேன். அதனால்தான் பிசாசின் வல்லமையில் பூரணான இல்லமா 10:38 சொல்றாருல, பிசாசின் வல்லமையில் சுற்றி தெரிந்தார். இப்ப இயேசு முடிச்சுட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப ஆவியனை வந்தாரு. ஆவியன் வந்து என்ன செய்யணும்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட. அப்ப பிசாசுக்கு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை இந்த உலகத்துல வேலை செய்யுது. வல்லமைனா என்ன? சினிமான்றது ஒரு வல்லமை. உனக்கு தெரியாது அது வல்லமைன்னு. ஏன் தெரியாதுன்னா உனக்கு அதை வந்து எதுவும் பார்க்கணும், நல்லா இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உன் இருதயத்தை கல்வி ஏற்றுறோம். கட்டுக்கதைகள் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உள்ள தள்ளிடும். கண்களை இச்சை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு போயிடுவான். பண ஆசை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு போயிடுவான். எப்படியோ ஆண்டர் விட்டு உன்னை தூரம் கொண்டு போறதுக்கு அவனுடைய மெட்டீரியல் எப்படியாவது என்ன பண்ணுவான்? போடுவான், ட்ரை பண்ணுவான். நீங்க இடம் கொடுத்துருவீங்க. புரியுங்களா? சுகபோகமா வாழறவர்கள் உயிரோட சத்தம். அப்ப சுகபோகமா வாழறதுக்கு நல்லா ஜெபம் பண்ணல அப்படி நல்லா இருக்கிறேன், புரியுங்களா? சர்ச்சைக்கு போல அப்படி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உனக்கு தேத்தினே இருப்பான் பிசாசு. பாருங்க, நீ சர்ச்சைக்கு போல கூட நான் அழகா வச்சிருக்கிறேன் சொல்றனே இல்லையா? அது சுகபோகமா வாடுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். நீ உயிரோடு செத்துட்டே சுத்தி இருக்கிற வெளியும் அல்லையா? உயிர் இருக்குது, ஆனா ஆத்மா செத்து கிடக்குது. புரியுங்களா? உயிரோடு செத்தவனா உயிரும் இருக்கும், செத்துதான் இருக்கும். அப்போ ஆத்மா செத்து கிடக்கும், சரீரம் மட்டும் உயிரா இருக்கும். அவங்க வெளியே சுத்தி நிற்பாங்க. என்னன்னு? அவங்க கிறிஸ்துவ போலே சுத்தி நிற்பாங்க. பிசாசு சொல்லுவான், உன்னை நான் அடிமையா வச்சிருக்கிறேன். எப்படி களை எப்படி வருது? பயிருடைய களை எப்படி வருது? இல்ல, பயிரையும் கலையும் பார்த்தீங்கன்னா களை சொல்லாத விதைக்காம வரும், ஆனா பயிர் விதைத்து வரும். அப்ப இந்த களை எப்படி வரும்னா பயிரை காட்டி பெருசா வரும். அவங்க சர்ச்சைக்கு வருவாங்க, எப்போது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து பார்ப்பாங்க, எப்போது நியூ இயர்க்கு அன்னைக்கு வருவாங்க உள்ள. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா நீ 360 நாள் சர்ச்சை வந்து போயிருப்பேன், ஆனா உங்ககிட்ட சைக்கிள் தவிர எது இருக்காது. உடனே உனக்கு என்ன வருது? அவங்க 360 நாள் சர்ச்சைக்கு வர்றதில்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? செழிப்பா இருக்கிறாங்களே. நீங்க எப்படி இருக்கீங்க? சைக்கிள் இருக்குது. அப்போ அந்த மனுஷனை பின்பற்றினா ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க எல்லா கல்லர் கொள்கையே போல அவங்ககிட்ட ஆள் வருவாங்க. என்னடா இவ்வளவு பேர் இவங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவு பேர் எதுக்கு இருக்கிறாங்க? சுகபோகமா வாழ. நம்ம நான் நினைக்கிறோம் அது கலன்னு உங்களுக்கு தெரியாது, அதோடு போய் இவங்க பழகுவாங்க. அதாவது ஆண்டருக்குள்ள வந்து நமக்கு போதுன்ற மனதோட என்னென்ன தரணும் அவருக்கு தெரியும். ஏன்னா சைக்கிளுக்கு மேல நம்ம 2 வீலர் கொடுத்தா நம்ம அவர் சபையை விட்டு ஓடின்னு தெரியும் ஆண்டவருக்கு. அதனால சைக்கிள் ஓட்டு நிறுத்திடுவார். அல்லையா? அந்த அறிவு வந்துச்சுன்னா 2 வீலரை வச்சிருக்கிற
நமக்குள்ள வளருவது அறிவு தருது. அறிவு வளர வந்துச்சுன்னா 2 வீலர் தந்துடுவார். அதுக்காக கொஞ்சம் நல்லா அறிவு வளர்ந்துச்சா கார் வரைக்கும் கொடுப்பாரு. அறிவு குறைவா அந்த மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் என்ன பண்ணாது, அது யூஸ் இல்லை. அதனால உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரியே தருவார். உன் வேத அறிவுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஆசீர்வாதங்கள். இஷ்டம்லாம் தர மாட்டார். யாராவது கேட்டு ஆமா எனக்கு கார் இல்லை சார் 2 வீலர் கேட்க தேவை. ஆண்டவருக்கு தெரியும் எனக்கோ என்ன தரணும். அல்லையா? அப்ப நித்திய ரட்சிப்புக்குள்ள நீ போகணும்னா பிதா வந்து உன்னை அழைச்சின்னு மேல போகணும் அப்படின்னா நீ பூரணத்துக்குள்ள அதை பூரணமாக கடந்து போவாமான்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், சாணங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்போ என்ன பண்ணோம்? போட்ட அஸ்திபாரத்தை நிறைய போட்டு கூடாது. என்னது? கைகளை வைக்குதல், சாணங்களுக்கு உபதேசம், மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன கேட்பாங்க? எனக்கு தலைமையில கை வச்சுட்டோம் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. எப்போ? 25 வருஷம் விசுவாசி பயம், தலைமையில கை வச்சோம் பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் உயிர்த்தெழுந்து போயிடுவேன் நானு, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து அஸ்திபாரம் இல்லை, புரியுங்களா? பண்ண மாட்டேன். அதாவது ஆரம்ப அஸ்திபாரம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண, நீ மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தை போடாதே. அதுல இருந்து நீ வழியை வந்துட்டு பூரணத்துக்குள்ள போவதுக்கு என்ன பண்ணு, கடந்து போ. அப்படியே பூரணம் என்ன? நல்லா சத்தியத்துல வளர்ந்து பிறக்கணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சது? சாணங்களுக்கு அடுத்த உபதேசம் இல்ல, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும். ஸ்தானங்கள் அடுத்தனா ஏச ரட்சகர் மீட்பர் இதெல்லாம் சொன்னோம். இப்போ அதே சொல்லிட முடியாது, அது முடிஞ்சாச்சு. ஆணங்களை எடுத்தவர்கள் என்ன பண்ணிப்பாங்க, நீங்க தானசாலை எடுக்கிறப்ப சொல்லுவாங்க, மா நீங்க என்ன பண்ணுங்க, அத்தவனுக்கு அது தருவது இது தருவது இதே யோசனை கூட 20 வருஷம். சாணங்க அடுத்தவர்கள் பூரணத்துக்குள்ள போகணும்னா அந்த அஸ்திபாரத்தை போடாம என்ன செய்யணும்? அடுத்த சுவிசேஷம், அடுத்த சத்தியத்துக்குள்ள போனோம், நீதியின் சத்தியத்துல போனோம், நல்ல பலமான ஆகாரத்துல நல்ல ஆண்டருக்கு முன்பாக இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கு. எத்தனை பேர் சாட்சி கொடுக்க போறீங்க? எல்லாருமே சாட்சி கொடுக்க போறீங்க. அல்லையா? இப்போது நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அல்லையா? ஏனென்றால் சரியாக 9 மணிக்கு சிஸ்டர் வந்து இப்போ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. இல்லைன்னா ஐயா வந்து ஜெபம் பண்ணுவது. ஐயா அங்கே போயிட்டாங்க. சிஸ்டரு கட்டுங்க. யாராவது சாட்சி கொடுக்குறீங்களா? எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொல்லி கடந்த முறை சொன்னாரு. இந்த நாள்ல வந்து அதை டீப்பா சொன்னாரு. எப்படி அதை வந்து நம்ம பிரிச்சு அதை எப்படி வேறுபடுத்தி அதை எப்படி கம்பேர் பண்ணி பேசணும்னு சொல்லி சொன்னாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ரட்சிப்புன்றது நம்ம பொதுவா நம்ம மைண்ட்ல வர்றது வேறு சால்வேஷன், ரட்சிக்கப்படல அப்படின்வோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வசனத்துக்கு மூலமா சொன்னாரு பொதுவான ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்புன்னு சொல்லி அந்த ரட்சிப்புலேயே பல விதமான கேட்டகரியை வந்து அவரு அதை பிரீஃபா அதை என்ன பண்ணாரு, அவரு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குரிய உணர்வை நமக்கு ஆண்டவர் நிச்சயமா நம்ம கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நம்ம சத்தியத்தை எப்படிலாம் நம்ம வாசிக்கணும், எப்படி அதை நிதானிக்கணும், எது அதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது சில வேண்டாத டிஸ்டர்பன்ஸ்லாம் வரணும், அதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளணும். சரிங்களா? ஸோ நம்ம பைபிள் படிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம படிக்க முடியவே முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அப்போதான் ஏதாவது ஃபோன் வரும், இல்லை ஃபோன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும், இல்லைன்னா யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவன் என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா, அது நம்ம முடிஞ்ச அளவு நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, பகல்ல என்னால பார்த்தாலும் எழுச்சி பைபிள் படிக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஏஞ்ச உடனே வீட்டு வேலை இருக்கு, பசங்க போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் தான் படிக்கலாம். அவர் சொன்ன காரியம் நைட்டு என்ன பண்ணுங்க, எல்லாமே படுத்து தூங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் பைபிள் படிக்கும் போது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சீக்கிரம் படுத்தா காலையில் என்ன பண்ணுங்க, சீக்கிரமா எழுந்துச்சு அந்த பைபிளை அதை வாசித்து அதை பொறுமையோடு 3 முறை வாசிக்கணும் நம்ம ஒவ்வொரு அதிகாரமும். ஸோ நம்ம ஒரு முறை வாசிக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொன்னா, நீங்கள் நிறைய வாசிச்சு நம்மளை மேன்மை பாராட்டோம்னா நான் பைபிளை படிச்சுட்டேன் இதை முடிச்சுன்னு சொல்லாதபடிக்கு நீங்க ஒரு அதிகாரம் படிச்சாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சு 3 முறை ஒரு அதிகாரத்தை என்ன பண்ண சொல்றாரு, படிக்க சொல்றாரு. ஸோ கத்த சித்தமானா வரப்போற நாட்கள்ல நம்ம பைபிள் ஃபுல்லா முடிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சதை எந்த அளவு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். 3 முறை நம்ம படிக்கும் போது நிச்சயமா அது நம்ம ஆத்மாலே நம்ம இருதயத்துல நமக்கு நிச்சயமா அதை ரிஜிஸ்டர் ஆகும்னு சொல்லி கற்றுக்கொண்டேன். அதனால இந்த நாள் முதல் ஆண்டவர் எப்படி இந்த பைபிளை நடத்துவதற்கு ஆண்டவர் சில ஆலோசனை கொடுத்திருக்கார். ஆண்டவர் அது செய்வதற்கு
பலனை கொடுப்பாராக, அந்த கிருபை தேவன் கொடுப்பாராக. நம்ம என்னதான் வாஞ்சியா படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட சரினா நமக்குள்ள மனுஷிகம், மாம்சம், பிசாசு காரியம் போராடி கொண்டுதான் இருக்குது. அதனால மேற்கொண்டு ஜெபிப்பதற்கு இன்றைக்கு அநேக ஆலோசனை ஐயா மூலமா தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இந்த நாள் முதல் அதை படிக்கும் போது நம்ம மைண்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம இருதயத்துல என்ன சொன்னாரு, ரெஜிஸ்டர் ஆகணுமா. என்னது, நம்ம படிச்சு என்ன ஆயிடுது, அதே நம்ம முடிச்சுட்டு அப்படியே போறோம். ஆனா இன்றைக்கு அவர் சொன்ன கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள அது என்ன ஆகணும், ஸ்டோர் ஆகணும். அந்த வசனம் தான் நம்ம என்ன செய்யணும், தியானிக்கும் போது அக்னி மூலம் அந்த வசனத்தை நம்ம இருதயம் எவ்வளவுக்குள்ள ஸ்டோர் பண்ண அது நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நிச்சயமா தேவன் நாம மையப்படுவதாக. கர்த்தர் இன்னும் அவரை அநேக இடத்தை தேவன் பயன்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தப்படுவதாக. இந்த லெசன்ல வந்து ரட்சிப்பு குறித்து பார்த்தோம். அதுல வந்து ஒரு வார்த்தையை கொண்டு எவ்வளவு டீப்பா வந்து தியானிக்கலாம் அப்படின்றத ஐயா மூலியமா கத்துக்கிட்டோம். அது ரொம்பவே ஆசீர்வாதமா இருந்தது. மைய வசனம், மைய வார்த்தை, மைய செய்தி, மைய ஜபம், இது மூலியமா வந்து ஒரு வார்த்தை இவ்வளவு அழகா வந்து தியானிக்கலாம் என்பதை இது மூலியமா நான் விளக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி.